இன்றைக்கி நமக்கு ஒரு பர்த்டே கேக் தான் ஆர்டர் வந்திருக்கு. அதை தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பாஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்டர் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனிலேருந்து ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க பையன் வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ½ kg பிளாக் ஃபாரஸ்ட் தான் கேட்டிருந்தாங்க. டிசைன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு பிக்சர் இருந்தால் அனுப்புங்க, நான் அதுலேருந்து செலக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு 4-5 கேக் பிக்சர் அனுப்பிச்சோம். அவங்க வந்து ஃபைனலாக ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதவே நம்ம வந்து அப்படியே வந்து டிட்டோவாக வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சாய்பாபா காலனியில் நம்ம டேரெக்டாகவே போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்த கேக்கு. உங்கள் வீட்டில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னோடய கேக்கால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. ஸோ நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். பர்த்டே கேக் கூட பார்த்திங்கன்னா நம்ம கப் கேக்ஸு, கேக் லாலிபாப், கேக் பாப்சிக்கல்ஸு இந்த மாதிரி காம்போவாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன சஜஸ்ட் பண்ண முடியுமோ அதை வந்து உங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் எனக்கு டிஎம் பண்ணாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஃபைனல் டெக்கரேஷனுக்கு வந்துருச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். வேர்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து அப்பாவுக்கு கொடுக்கறதுனால ஹாப்பி பர்த்டே நானா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.